நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சாரதா வந்து ஆதி பாரதி லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதாவது இன்டெரக்டாக வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி வந்து கோயில்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பாரதி இப்போ கூட நீங்கள் வந்து என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணுது பாரதி. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில. அதான் பாரதி உண்மையான லவ் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து அந்த டிரைவர் வந்து மெக்கானிக் கூப்பிட போயிருந்தார்ல, ஒரு மெக்கானிக் கூப்பிட வந்துட்டார். மெக்கானிக் வந்து பஞ்சர் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே சாரதா அம்மா கிட்ட வந்து அந்த டிரைவர் சொல்கிறாங்க, அம்மா இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் எல்லாம் காரெல்லாம் ரெடி ஆயிரும், நீங்கள் ஐயாவுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் சாரதா வந்து ஆதி கால் பண்ணுறாங்க. ஆதி எங்கேப்பா இருக்க? கார் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்ப்பா, கீழே வந்துடுறியாப்பா அப்படின்னு கேட்டோடனே அந்த வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வர்ற பாதி வழியிலேயே வந்து அந்த ரவுடிங்க இருக்காங்களா, ரவுடிங்க வந்து சுற்று போட்டுடுறாங்க. இன்றைக்கி இவன் கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரவுடிங்க சுற்று போட்டுடுறாங்க. கீழே வர்றதை வந்து மேலேருந்து பாரதி எப்படியே பார்த்துடுறாங்க ஆதியை. ஆதி என்ன கீழே இறங்கி போய்கிட்டு இருக்காரு, ரவுடிங்க வேறு அவங்கள சுற்றி போட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு கீழே இருந்து சாரதாமாவும் யார் அந்த பசங்க ஆதியவே சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி டவுட் பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஆதியும் பதிலுக்கு அட்டாக் பண்ண அவங்க ஆதி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி இருக்காங்களா, பாரதி பக்கத்தில் இருந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு போய் டம்முன்னு ஒரு ரவுடியோட மண்டையில் அடிச்சிடுறாங்க. அடித்த உடனேயும் இங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம தமிழ் ஒரு கல் எடுத்து இன்னொரு ரவுடி மண்டையில் எரிஞ்சிடுறாங்க. இதை அங்கிட்டிருந்து சாரதம்மா பார்த்துக்கிட்டு பாரதி பாரதி இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அந்த ரவுடிங்க வந்து தமிழை தூக்கி அங்கிட்டு போட்டு பாரதியை வந்து அடித்து கீழே தள்ளிடுறாங்க. உடனே வந்து 2 ரவுடிங்க போய் ஆதியோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு ரவுடி கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்த வராரு. அந்த நேரத்தில் வந்து பாரதி விறுவிறுன்னு ஓடி வந்து குத்துற நேரத்தில் வந்து கத்தியை அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தா கையிலேருந்து புல்லெட் ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த புல்லெட் லாஸ் ஆகுறதுலேயே வந்து லேசாக மயக்கம் போட ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி. அதை சுதாரித்து ஆதி வந்து டக்குன்னு கையெல்லாம் உதறி விட்டு எல்லா ரவுடியும் அடிச்சிடுறாரு. மேலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போட்ட பிளான்லாம் போச்சே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு வந்து பாரதி மயங்கி கீழே விழுகிற நேரத்தில் நம்ம ஆதி வந்து தூக்கி பிடிச்சிடுறாரு. தூக்கி காரில் வச்சுக்கிட்டு வேகமாக வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோடனையும் டாக்டர் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. மேடம் கையில் வந்து கத்தி பட்டுருச்சு, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது என்னமோ ஏதோ பிரச்சனையில் பட்ட கத்திப்பட்ட மாதிரி இருக்குது, உடனே நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறது தான் நல்லது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டு வந்துடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஆதி வந்து கேசவுக்கு கால் பண்ணுறாரு. கேசவ் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து உள்ளே போய் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுக்க வச்சு எல்லாத்தையுமே ஜிஞ்சர்லாம் போட்டு கையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அதுக்கடுத்து வந்து ஆதி வராரு. கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருது நம்ம பாரதிக்கு. தெளிஞ்சு எழுந்திரிச்சு லேசாக உட்காந்துடுறாங்க. உட்காந்துருக்கும்போது கையிலெல்லாம் கெட்டு போடும்போது கொஞ்சம் வலிக்குதில்ல, அதனால் பக்கத்தில் வந்து ஆதி வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கார். அப்படியே அந்த கிறக்கத்தில் வந்து ஆதி மேலே அப்படியே படுத்துக்கிறாங்க நம்ம பாரதி. கையிலெல்லாம் கெட்டு போட்டு முடிச்சுட்டு, சார் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, சார் கையில் வந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சு, அதனால தான் மயக்கம் போட்டாங்க. இப்போ வந்து அதுக்காண்டி தையல் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் குளுக்கோஸ் மட்டும் ஏற்றிக்கிட்டோம். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் போயிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து வந்து சாரதாம்மா வராங்க. பாரதிக்கு என்னாச்சு, எல்லாம் சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லாம் சரியாயிடுச்சுமா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தையல் போட்டிருக்காங்க, ஒரு 4 மணி நேரம் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, வெளியில் அதுக்கடுத்து நம்ம சாரதாவும் தமிழும் வெளியில் போகிறாங்க. வெளியில் போன உடனேயும் என்னம்மா தமிழ் உனக்கு வயிறு பசிக்குதா, ஆதியை போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து உள்ளே இருக்கார்ல, ஆதியை கூப்பிட்றாங்க. ஆதி இங்கே வா, தமிழுக்கு வந்து கொஞ்சம் பசிக்குதான், போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா தமிழை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தெரியும், அன்றைக்கி வீட்டில் வந்து பாரதியும் தமிழும் தான்ப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, அப்போயே பேசியிருக்கேன். இந்த தமிழ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டுப்பா, என்னை எப்படி கூப்பிடுவான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட், அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்காரு. நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரெண்ட், அதனால் உங்களுக்கு உங்கள் அம்மா, அதனால் நான் ஃப்ரெண்டம்மான்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிரிச்சிட்டு, சரி போய் நீ தமிழுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பாரதி அனுப்பி வச்சிடுறாங்க. ஃப்ரெண்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கூப்பிட்றாங்க. இனிமேல் நீ என்னை ஃப்ரெண்டம்மான்னு கூப்பிடக்கூடாது, இனிமேல் என்னை எப்படி கூப்பிட சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்காங்க. எப்படி கூப்பிட்றதுன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை வந்து இனிமேல் வந்து நீ பாட்டின்னு கூப்பிடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இனிமேல் பாட்டின்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே அங்கிட்டு இருந்து ஆதி வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்தவொடனையும் தமிழுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு
நம்ம பாரதி ஆதிக்கிட்ட வந்து சாரதா கேட்காங்க, யாருப்பா அந்த ரவுடிங்க உடனே எதுக்கு அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே தெரியலையம்மா, அதான் நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கேசவ் கால் பண்ணுறேன், கேசவ் ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரவுடிங்க முன்ன பின்ன உனக்கு தெரியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா கேட்டவுடனே தெரியலையேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு. உடனே நம்ம பாரதி சொல்லிடுறாங்க, தமிழ் இதுக்கு மேலேயும் ஆதி இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கிறது சரியில்லை, உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இது மட்டும் இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து அந்த இதே ரவுடிங்க தான் வந்து நம்ம ஆதியை வந்து குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, ஆமாம்மா இதுக்கு முன்னாடி என்னை ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டாங்க, அப்போ கூட என்னை வந்து காப்பாற்றினது பாரதி தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பாரதி இதுக்கு முன்னாடி என் மகனோட உயிரை காப்பாற்றிக்க சொல்லவே இல்லையே பாரதி, எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அமைதியாக இருக்கே பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் எதுக்கு நான் வெளியில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொன்னோடனே, ஏன்ப்பா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தான்ம்மா சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லைம்மா, நான் ஒரு தடவை ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து பாரதியை பார்க்க இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்தப்போ அன்றைக்கி நைட்டே என்னை ஒரு தடவை அட்டாக் பண்ணாங்க, நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பாரதி வந்து சொல்கிறாரு, என்ன ஆதி சொல்கிறீங்க, அப்படின்னா 3 தடவை உங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. ஆமாம் பாரதி அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்னோடனையும், எதுக்கு இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, இது என்ன ஏதுன்னு பாருங்கள், உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. ஆமாப்பா இது சரிப்பட்டு வராது, என்ன நான் பார்க்குறேன். உடனே அந்த போலீஸுக்கு வந்து கால் பண்ணி, நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவருக்கு கால் பண்ணி இது என்ன ஏதுன்னு நான் பார்க்க சொல்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கால் பண்ணுறாங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு சாரதா வந்து, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என் பையன் வந்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கான், ஆல்ரெடி அவனை ஒருத்தன் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து இடையில ஒரு தடவை வேறு குத்திருக்காங்க, அப்போ தமிழ் தான் காப்பாற்றிருக்காங்க, இப்போ 3வது டைம் வேறு அட்டாக் பண்ணிட்டாங்க, அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இது ஃபஸ்ட்டு டைம் அட்டாக் பண்ணும்போதே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா, அப்போயே என்ன ஏதுன்னு நான் பார்த்துருக்க மாட்டேனா, இப்போ பாருங்கள் 3 டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கி எப்போம்மா அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ்கார் கேட்காரு. இன்றைக்கி காலையில் தான் சார், அதாவது மலைக்கோயில் இருக்குல்ல காஞ்சிபுரத்தில், அங்கே இருக்கும்போது அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரி விடுமா, இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் மகனை நல்லா பார்த்துக்கோங்க, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், அன்அஃபிஷியலாக என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறேன், டைரெக்டாக நான் போய் அந்த அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நான் பேசுகிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சரி ரொம்ப தேங்க்ஸு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம சாரதா இருக்காங்கள்ல, தமிழ் வாம்மா நம்ம வெளியில் போய் சாப்பாடு சாப்பிட்லாம், பாட்டி வந்து உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க பாட்டின்னு சொல்கிறத வந்து ஆதி பாரதியும் கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவங்க வந்து நம்ம லவ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அடுத்து வந்து பாரதி நீங்களும் சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இருங்க நான் வேணால் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு. எதுக்கு ஆதி உங்களுக்கு சிரமம், ஒரு ஸ்பூன் கொடுங்க நான் அதிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. எனக்கு என்ன சிரமம் இருக்குது, எனக்கு உங்களுக்கு ஊட்டி விடுறது வந்து ஒரு வந்து வரம் பாரதி, அதனால் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா, லவ்வருக்கு வந்து காதலனை வந்து ஊட்டி விடுறது, அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், இதில் எனக்கு எந்த சிரமமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.